welcome back to our channel. This is Resha here. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பர் ஈஸியான ரொம்ப டேஸ்டியான ரெசிபி, that is Thenga theratipal. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹல்வா கன்சிஸ்டன்சில இருக்கும், which will just melt in your mouth. அந்த அளவு டேஸ்டியா and ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அதுதான் மெயின் இந்த ரெசிபில. Just very few ingredients and it's going to taste so good. So easier செஞ்சு முடிச்சிடலாம். And yeah, so let's get started. And before that, do not forget to subscribe and also click on the bell icon. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உங்களுக்கு வரும். இந்த ரெசிபிக்கு மெயினான கோர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், வெல்லம் அண்ட் அரிசி மாவு. இது மூணு தான். அண்ட் அதோட கொஞ்சம் நெய். இந்த ரெசிபிக்கு 1 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், நல்லா பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இதோட 3/4 கப் ஜாகரி வெல்லம் எடுத்திருக்கேன். அண்ட் இதோட அரிசி மாவு வந்து நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து நார்மல் வெல்லம் தான் எடுத்திருக்கேன், ஏன்னா நம்ம செய்ய போது ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன குவான்டிட்டி தான் வரும். ஸோ ஃபார் 2 அவ்வளோதான். இன்கேஸ் நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க்கர் ஒரு வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஜாகரி வெல்லமும் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட 1 டீஸ்பூன் அரிசி மாவு, ரைஸ் ஃப்ளோர், எனி பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட 3/4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. த மோர் ஃபைனாக பேஸ்ட் த பெட்டர் த டேஸ்ட். ஸோ அந்த மாதிரி பெட்டராக சூப்பராக நீட்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிரும், சட்னி மாதிரி. அண்ட் இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நான் வந்து நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயினே, அவ்வளோதான் நெய் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம வந்து கார்னிஷ் பண்ணும்போது வந்து லைட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆட் பண்ணால் போதும். ஸோ நெய் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இதோட ஏலக்காய், க்ரஷ் பண்ணி வச்சுருக்க 2 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சாப் பண்ணி வச்சுருக்க தேங்காய் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட் கோல்டன் ஷேட் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சர் அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெயினாக இந்த ரெசிபியில் வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங் தான். ஸோ நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு நல்ல பைண்டாகி அழகாக வந்துடும். இதோட வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா எலிவேட்டாக இருக்கும். இப்போ வந்து அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 to 6 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஹல்வா மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பைண்டாகி வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நீங்கள் அதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. ஃபியூ ரெசிபீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவிக்காக ஒரு 5-6 மினிட்ஸில் ஒரு சூப்பர் டெசர்ட் மாதிரி கிடைக்கும். பட் திஸ் ஒன் டேஸ்ட் ரியலி குட். இது வந்து அப்படியே ஒரு ஹல்வா ஒரு டெக்ஸ்சரில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்போவுமே கேசரி ஒரு 5-6 மினிட்ஸில் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த வாட்டி இந்த தேங்காய் திரட்டிப்பால் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆல்சோ சாப்பிட்டவங்க எல்லாருமே வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. லைக் இட் வாஸ் ஸோ குட் அண்ட் குவிக்காக செஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இதோட கலரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரெட் ஹல்வா மாதிரி இருக்கும் பார்க்க. அண்ட் நீங்கள் ஜாகரி வந்து டார்க்கர் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கருப்பாக இருக்கும். பட் இது வந்து நார்மலாக ஒரு பிரெட் ஹல்வா கலரில் இருக்கும். அண்ட் பர்ஃபெக்டாக பைண்ட் ஆகி நீங்கள் சுட சர்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் கோன் பி ஸோ குட். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
I hope you like this video. If you like this video, do not forget to try this recipe out and do not forget to subscribe and also click on the bell icon. And I'm also on all the social medias. Other links எல்லாமே நான் உங்களுக்கு description கொடுக்கிறேன். So கண்டிப்பா check out பண்ணி பாருங்க. And yeah, so that's all about today's video and I'll see you on next one. Bye bye.